எனக்கு என்னமோ விட்னஸை கூட அவன் தான் பேச வைக்கிறான்னு தோணுதுடா. ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணணும், எதுக்குன்னு தான். அவன் ஏன்டா அப்படி பண்ணணும்? உன்னதான்டா கேக்குறேன், அவன் ஏன் அப்படி பண்ணணும்? அது தெரியலையடா. அந்த ஆள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லை. என்ன எதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறான்னு தெரியல. ஏய் ராகவா, குறிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் கேட்டா அவன்கிட்ட பதட்டப்படாம பதில் சொல்லு. சரி. அப்படி இல்லையா தயவு செஞ்சு அமைதியா இரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அவனுக்கு டவுட் வந்துடுச்சுன்னா விடவே மாட்டான், ஜாக்கிரதை. சரி. அவன் ஏன் அப்படி பண்றான், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எதை எடுக்கிறதுனே தெரியலையே. ஏய், நீங்க என்ன பண்ற? ஏன் சார், நான் இந்த கடைக்கெல்லாம் வரக்கூடாதா? கடைக்கு விட்னஸ்லாம் வரக்கூடாதுன்னு எதுவும் போர்டு கூட போட்டிருக்கீங்களா என்ன? எல்லாரும் இந்த கடையில் துணி நல்லா இருக்குனாங்க, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன். கையில் எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இங்கே இருக்க ட்ரெஸ் எதுவும் பிடிக்கல சார், அதான் வேற கடைக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன் சார். உழைச்ச பணத்தில் எடுக்கிறோம்ல, அது நல்லதாக இருக்கணும்ல, அதனால நான் வேற கடைக்கு போகிறேன். வரட்டுமா? பாய். நீ ஏன் பொய் சொல்றன்னு தெரியட்டும். இருக்கு. டேய் இன்ஸ்பெக்டர், நீ சிக்காமையாடா போவ? கட்டின புருஷன் அடிபட்டு நிற்கிறானே, ஏதாவது மதிக்கிறாளா? என்னது இது? சரி, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் விடுவோம். ஒத்தனை கத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன மதிக்கவே இல்லை. என்ன நீ கண்டுக்கவே மாட்டேன்ற? என்ன பண்ணணும்? அடிபட்டா என்ன பண்ணணும் கூடவா தெரியாது? சினிமாலாம் பார்த்தது இல்ல? ஆமா, அந்த மயிலிறகு எங்க? என்ன மயிலிறகு? சரி ஓகே, மருந்தாவது எங்க? என்ன சொல்ற? ஏண்டி, கட்டின புருஷன் ஒருத்தன் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்கிட்டு வந்துக்கிறான். அன்பா மயிலிறகு எடுத்து வருடி விட்டு மருந்து போட்டு விடணும் தெரியாது உனக்கு? எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா? எனக்கு எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்தா. நீ தூக்கி போட்டுருவ. இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஃபுல் பாடிக்கும் இல்லை. என்னது இது? ஆணி செருப்பு போட்டு கையில தீச்சட்டியோட நீ கோயில் சுற்றி வந்தப்ப உன் கால் எந்த அளவுக்கு ரணமா இருந்துச்சு. அப்ப நான் உனக்கு இதை போட்டு விட்டேன்ல, அதோட பேலன்ஸ் தான் இது. இப்ப எனக்கு போட்டு விடு. முடியாது. எது முடியாதா? புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? யாரு? யாரா இருக்கணும்? அட்டன் பண்ணி பார்ப்போம்.
ஹலோ யாருங்க? என்ன ராகவன் சார், உங்க நம்பருக்கு கால் பண்ணா நீங்க போனை எடுக்க மாட்டீங்களா? ஹலோ யாரு? யாருன்னு கூட தெரியல உங்களுக்கு? நான் தான் சார், உங்க ஐ விட்னஸ். இனி நான் கால் பண்ணி நீங்க எடுக்கலைன்னு வைங்க, ரைட்டா உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிடுவேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி நீங்களே நடந்துக்கணும் இல்லையா? அர்ஜென்ட் தானே ஃபோன் பண்றோம். ஃபோன் எடுக்கலைன்னா எப்படி சார்? யோ, நான் பார்க்கலையா, வெளியே இருந்தேன். பார்க்கலையா இல்ல பார்த்துட்டு இவங்கிட்ட எதுக்கு பேசணும்னு நினைச்சீங்களா? யோ, இங்க பாரு, இங்க பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், கீழே வாங்க, நேர்ல பேசணும். வீட்டுக்கு? யோ, இங்க எதுக்கே வந்த? வெளியில வாங்க சார் சொல்றேன். சார், உங்களை நைட்ல பார்க்கணும்னா வீட்டுக்கு தானே வரணும். பகல்னா நான் கடைக்கு வந்துருவேன்ல. சீக்கிரம் வெளியில வாங்க சார். என் மூடு மாறிடுச்சுன்னா நான் அப்புறம் உள்ள வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஹலோ 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 ஹலோ. கண்மணி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்பரை டெலீட் பண்ணிடலாம்.